விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட முக்கியமான சென்சார் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆக போகிறது. டீட்டெயிலாக பேசலாம். அதாவது விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட். இந்த திரைப்படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காததால் 2 மாதம் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ ரசிகர்கள் எல்லாருக்குமே செம ஹாப்பியான நியூஸ் வெளியாகி இருக்கு. அதாவது நேற்று முன்தினம் தான் விஜய் அவர்கள் கரூர் பிரச்சனை காரணமாக சிபிஐ என்கொயரி நடந்துச்சு. அந்த சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு விஜய் அவர்கள் டெல்லியிலிருந்து தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஃபயர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாளைக்கு அதாவது மார்ச் 17 ஜனநாயகம் திரைப்படத்தை அஃபிஷியலாக சென்சார் குழு பார்க்க போகிறது அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது மார்ச் 9 தான் அஃபிஷியலாக ஜனநாயகம் திரைப்படத்தை சென்சார் குழு பார்க்குற மாதிரி இருந்தது. ஆனால் கரெக்டாக படம் நாளைக்கு பார்க்குறாங்க, நாளைக்கு காலையில் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி நைட் அஃபிஷியலாக நியூஸ் வருது. அதாவது சென்சார் பார்ப்பவர்களுக்கு அதாவது 7 பேர் கொண்ட குழு பார்ப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சென்சார் தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் வெளியாச்சு. அதனால் சென்சார் தள்ளி வச்சு இப்போ மார்ச் 17 அதாவது நாளைக்கு அஃபிஷியலாக படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு படத்துக்கு நாளை இல்லை நாளை மறுதினம் அஃபிஷியலாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடைத்துவிடும். கண்டிப்பாக யூஏ சர்டிஃபிகேட் கிடைத்துவிடும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் அது மீது பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறி. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 23 வரைக்குமே படம் ரிலீஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா தேர்தல் தேதி அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் அறிவித்து விட்டது. வருகிற 23 தேர்தல் நடக்கப் போகிறது. அதாவது ஏப்ரல் 23. ஸோ அதனால் 23 வரைக்குமே விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி 23 தான். ஆனால் தேர்தல் அஃபிஷியலாக அதாவது யார் சிஎம் யார் வெற்றி பெற்றது அப்படிங்கிற அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது மே 4. ஸோ மே 4 முன்பே ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தயாரிப்பு நிறுவனம் பிளான் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அதுக்கப்புறமா ஓடிடிஸ். ஸோ ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆக தாமதமானதால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்த பணத்தை மீண்டும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரி ஓடிடி ரைட்ஸும் கேன்சல் ஆகிவிட்டது. கரெக்டாக நாளைக்கு படத்தை பார்க்குறாங்கன்னா படத்தை பார்த்த உடனே சர்டிஃபிகேட் கிடைத்துவிடும். சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே படத்துக்கான அஃபிஷியலான ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்து விடுவார்கள். அப்படி படக்குழு ரிலீஸ் தேதி அறிவித்து விட்டால் விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அப்போ இருந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராகவே அந்த ஒரு ப்ரொமோஷன் ஜனநாயகம் ப்ரொமோஷன் இருக்கும். ஒரு பக்கம் ஜனநாயகம் திரைப்படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட பிரச்சாரம் இருக்கும், தேர்தல் வேலைகள் இருக்கும். ஆக மொத்தத்தில் அடுத்த ஒரு மாதம் ரொம்ப பரபரப்பாக தமிழகம் இருக்க போகிறது. நாம செம்மையாக தமிழக மக்கள் என்ஜாய் பண்ண போகிறார்கள். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன். ஜனநாயகம் திரைப்படம் தேர்தலுக்கு முன்பே வெளியாகி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்த்தவர்கள் நீங்களும் ஒன்றா. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் மே 4 அப்புறமா ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா, இல்லை மே 4 முன்பு ரிலீஸ் ஆனால் பீப்புள்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.